கரூர் முட்டாள் ஜனங்களே, கடைஞ்செடுத்த தற்குறிகளே, நாட்டின் சாபக்கேடுகளே, கரூரின் முட்டாள்களின் தலைவன் விஜய் அவர்களே, நான் கேட்குறேன், இந்த கரூர் பிரச்சனையை யார் அதிகமாக பேசிகிட்டு இருக்கா? அது கேஸ் போயிட்டு இருக்கு, சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு. அது இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுத்து மறுபடியும் நீங்கள் செய்த தப்பிற்கு பிராயச்சித்தம், பரிகாரம், நியாயம் இதெல்லாம் நீங்கள் தேட பார்க்குறீங்க. மக்களே, முட்டாள் கரூர் மக்களே, இன்னுமா நீங்கள் திருந்தலை? எப்படி நீங்கள் அந்த முதலமைச்சரை நீங்கள் உள்ளே விட்டீங்க? உங்கள் ஊர் மக்கள் இறந்து போயிருக்காங்க, 41 பேர் குழந்தை எல்லாம் இறந்து போயிருக்காங்க. வேலை தரணுன்னே நீங்கள் போய் பல்லை இழிச்சிக்கிட்டு போய் வாங்கிறது இதை விட அசிங்கம் கேவலம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஒன்றும் சுதந்திர போராட்ட தியாகி கிடையாது. சரிங்களா? சமூக ஆர்வலர் கிடையாது. அவங்களோட பிராயச்சித்தை தேடுவதற்காக, அவங்க ஓட்டு வாங்குவதற்காக கரூரில் மறுபடியும் இடைத்தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்கிறார் விஜய். இதையும் கூட்டம் சேர்ந்து மறுபடியும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு அறிவுள்ள மக்களாக இருந்தால் முதலமைச்சரை உள்ளே விட்டுறக்கூடாது. கரூரை நீங்கள் இப்போ கரூரில் இறந்து போன உங்கூர் மக்கள் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ கேவலம் தெரியுங்களா? அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, ஓடு 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 ஓடு. யார் ஓடினது? கரூர் மக்களில் கரூர் 41 பேர் இறந்ததுக்கு யார் ஓடினது? நீங்கள் தானே ஓடினீங்க. ஓடி ஓடி போய் ஒளிஞ்சிங்களே, வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிங்களே, துக்கத்தில் இருந்தீங்களா? மலேசியாவில் போய் அடுத்த நாள் கொஞ்ச நாள் ப்ரோக்ராம் பண்ணி டான்ஸ் ஆடுறீங்க உங்கள் படம் ஓடுவதற்காக. பணமா ஜனமானா பணம் முக்கியம் இல்லை, ஜனம்தான் முக்கியம்னு வாய்க்கூசாமல் போய் அள்ளி விடுறீங்க. சரிங்களா? அவங்க ஸ்டைலுக்கு இப்படி 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 இல்லை, இப்படிலாம் பண்ணால் மறுபடியும் மக்கள் ஏமாந்து போகிறாங்க. மக்கள் கூட்டங்களே, சிந்தித்து செயல்படுங்கள். அவர்கள் ஏன்னா இடைத்தேர்தலை இப்போ நீக்கம் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றம் 5 தொகுதியிலையும். சரிங்களா? இருந்தாலும் அவங்க காரணம் பாருங்கள், ஓட்டு கேட்க தான் வர்றாரு அவர் விஜய். இந்த மாதிரி தவறு செய்துட்டு திமுக மேலே பழி போடுகிறார். இன்னும் இந்த திமுக ஒரு தீய சக்தின்றது பவர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ அதிகமாக சொல்லலை. அது இன்னும் திமுக மேலே பழியை போட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த பழி அவருக்கே திரும்பும். அவரை மறுபடியும் கைது செய்ய இந்த தமிழகம் ஒன்றுபட வேண்டும் மக்களை. அதனால் அவர் இன்னும் படத்தில் நடிக்கிற மாதிரி தான் பண்ணுறாரு. அதனால் மக்களே, இதை நீங்கள் யாரும் சாதாரணமாக விடக்கூடாது. அவர் பார்த்திங்கன்னா கரூரில் அந்த மாதிரி பேச விட்டதின் தவறுன்றது என்னோடய கருத்து. சட்டமன்ற எதிர்க்கட்சி வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர் பி. வெங்கடேசன்.